ஹலோ எவ்ரியான், வெல்கம் பேக் டு டெக்கிலே. நீங்கள் ரொம்ப டேஸாக அமேசானில் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணிகிட்ருக்கலாம். பட் இப்போ தான் உங்களோட பிராண்ட் டெவலப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊகாமர்ஸ் ஸ்டோர் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு உங்களோட வெப்சைட்டில் எந்த ஒரு ரிவ்யூவுமே இருக்காது. இப்போ தான் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அகெயின் பையர்ஸ் எல்லாம் ரிவ்யூ போட வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். பட் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் அமேசானில் சேல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா ரிவ்யூஸையுமே உங்களால் உங்களோட வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ண முடியும். அதுதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிளகின்ஸ் அப்படிங்கிற ஆட் பிளகின் கொடுத்துக்கோங்க. சர்ச் பிளகின்ஸில் விட்ஜெட் ஃபார் அமேசான் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ப்ராடக்டோட யூஆர்எல் என்னவோ அது பேஸ்ட் பண்ணுங்கள். லிங்க் கொடுத்துட்டு செக் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இந்த ரிவ்யூவெல்லாம் இம்போர்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே இந்த விட்ஜெட் செட்டப் நம்ம பண்ணிடலாம். விட்ஜெட் செட்டப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேஅவுட் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்லைடர் 2 அப்படிங்கிற லேஅவுட்டை செலக்ட் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு சேவ் அண்ட் கெட் கோட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இந்த ஷார்ட் கோடை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டில் எடிட் கொடுத்துக்கோங்க. உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கீழே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே அந்த ரிவ்யூ உங்களுக்கு காமிக்கும். அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நம்ம பேஸ்ட் பண்ணியிருந்தோம் ஷார்ட் கோடு. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த ரிவ்யூ எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிகிட்ருக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜஸ்ட் 21 டேஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வெப்சைட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதுவும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லுக்கோட உங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் உங்களை 21 டேஸ் வெப்சைட் க்ரியேஷன் சேலஞ்சுக்கு ஜாயின் பண்ண இன்வைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தருவோம். ஸோ அது சொல்லி முடித்ததுமே டெய்லியுமே ஈஸியாக ஒரு ஃபாலோ அப் டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஜஸ்ட்டு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷனோட ரியல் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எண்ட் ஆஃப் த சேலஞ்சில் நீங்கள் ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு ரியல் வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் 0 நாலேஜ் இருந்தாலும் ஜஸ்ட் 21 டேஸில் உங்களால் 2 வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியும். வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலும் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் பில்டிங். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Join our 21 days website creation challenge today and let's turn your idea into reality.